திருச்செந்தூர் முருகன் கோவில் கோபுரங்களுக்கு வாலாலய நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. ஜூலை 7ஆம் தேதி குடமுழக்கு நடத்த திட்டமிட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. ராஜகோபுரம் தொடர்பான பணிகள் முடியும் தருவாயில் உள்ள நிலையில் 7 கோபுரங்களுக்கும் வாலாலய நிகழ்ச்சி நடைபெற்றது. மூலவர், சண்முகர், விநாயகர், பெருமாள், சிவன், பைரவர், சனீஸ்வரர் மற்றும் பரிவார மூர்த்திகள் உட்பட 17 விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் நடந்து வந்த வைகுண்ட ஏகாதசி விழா நம்மாழ்வார் மோட்சத்துடன் நிறைவு பெற்றது. காலை 6 மணிக்கு நம்பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கும் வைபவத்தை முன்னிட்டு நம்மாழ்வார் நம்பெருமாளின் திருவடிகளில் சரணமடைந்தார். அவரது விக்கிரகம் முழுவதும் திருத்துழா எனப்படும் துளசி மூலம் மறைக்கப்பட்டு மோட்சம் அளிக்கப்பட்டது. நம்பெருமாள் தனது மாலையை நம்மாழ்வாருக்கு அணிவித்து சகல மரியாதையுடன் மோட்சமளித்த வைபவம் நடைபெற்றது. திருமாமணி மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வினை பக்தர்கள் தரிசனம் செய்தனர்.